வெல்கம் டு ஜிச் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டான்டனோட சீசன் 2ல இருக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ், டீமன் ஸ்லேயர், சோலார் விங் ராக்னராக்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. யாரும் செக் பண்ணோம்னா பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஒன் பஞ்ச் மேன் கேட்டிருக்கீங்க, பட் அது ஸ்டில் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதே சமயம் நம்ம டாண்டட் அனிமே சீசன் 2 வரதுனால இதை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு இதையும் கொண்டு வந்திருக்கேன். அதனால நம்ம டாண்டனோட சீசன் 2ஓட எபிசோட் 1ல இருக்கோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், மோமோ, கென் அண்ட் ஜிஜி இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா ஜிஜியோட ஹவுஸ்ல இருப்பாங்க. அங்கேருந்து அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. டேய் என்னடா அது, எனக்கு எப்பறம் தெரியும்? நம்ம போய் இப்போ அயாசையை கூப்பிடுவோம், அவள் வந்தானா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம உள்ளார போய் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்னமோ ஆபத்துன்னு தோணுது, நம்ம போக வேணாம். டக்குன்னு பார்த்தோம்னா ஏதோ சவுண்டு கேட்குமா, நல்ல டைமிங் மோமோ வந்துட்டா அப்படின்னு தலைதறிக்க ஓடுவான். பார்த்தா ஏதோ ஒரு 4 பொம்பளைங்க ஒரு மார்க்கமா வந்து நிப்பாளுங்க. அதே சமயம் நம்ம மோமோ என்ன பண்ணிருப்பானா இங்க ஆர்ட் ஸ்பிரிங்க்கு வந்திருப்பா. எப்பா இப்போதானா மண்டே கிளியரா இருக்கு. ஆனால் இந்த வால்ஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா நல்லா வியூவாக இருந்திருக்கும். பட் எனிவேஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கப்ப திடீர்னு அந்த கதவு திறக்கும், ஒரு கால் வருமா. என்னடான்னு பார்த்தா திடீர்னு 5 பேர் உள்ளார வருவானுங்க. பாத்தியாடா, அங்க ஒரு நல்ல பொண்ணு இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா இந்த வயசுலயே மிக்சட் ஆட் பாத்தா அப்படின்னு சொன்னது பெரிய சாக்காயிரும். இவங்க அப்படியே தப்ப தப்பன்னு உள்ளார இறங்குவானுங்க பாருங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிடும். ஐயா என்ன பண்றதுன்னு தெரியலையே, இப்ப எப்படியாச்சும் நான் வெளியில போய் ஆகணும். ஆனா இவங்க எப்படி வழியை மறைச்சிட்டு உட்காந்துருக்கானுங்க. யோசி ஏதாச்சும் பண்ணி ஆகணும். ஏமா பொண்ணு, உனக்கு இந்த கேட்டர்ஸை பத்தி தெரியுமா? கேட்டர்ஸா? அதாவது ரெப்டைல் தானே அப்படி சொல்றீங்க? ஆஹா, அந்த கேட்டர்ஸா கிடையாது. நான் சொல்றது இந்த ஆர்ட் ஸ்பிரிங்ல ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து குளிச்சிச்சுன்னா அப்ப வரும் பத்தியா அந்த கேட்டர்ஸ அப்படின்னு இப்படி வந்துகிட்டு இருப்பானுங்களா. என்னோட பவர் வச்சு இத்தனை பேர் சமாளிக்க முடியுமா? நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஓனாய் கூட்டத்தோட தலைவன் அடிச்சோம்னா மத்த ஓனையெல்லாம் தெரிச்சு ஓடிடும், இதுல எவன் தலைவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி பவர் யூஸ் பண்ணலாம் தேடிட்டு இருப்பாளா. இவ பவர் இது ஒர்க் ஆகாது. பிகாஸ் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தாலே குளிச்சதுனால நல்லா மைண்ட் எல்லாம் கிளியர் ஆயிருக்கும். திடீர்னு ஒருத்த கையை பிடிச்சி தூக்குவான் பாருங்க. பின்னாடி இந்த பாம்பு சொல்ல எத்தி வந்து ஒரு எத்தி விட மட்டான்னு பறந்து 10 அடி தள்ளி போய் இந்த வால்ல டமால்னு இடிப்பான். டேய் எந்த இடத்துல தொட்டான் அவன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாமே சாக்குல இருப்பானுங்க. அந்த வாழையும் மட்டான இவங்க மேல உளுந்து உடைய இதை யூஸ் பண்ணிக்கிட்டு மோமோ அந்த இடத்த விட்டு தப்பிப்பாளா. டக்குன்னு ஒருத்த காலை பிடிச்சி இழுத்து சிரிப்பான் பாருங்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்படியே மேல பொத்து வாயை பொழுந்து ஆன்னு சொல்லி ஓட திரும்பி பார்த்தா அந்த வால் அப்படியே இவன் மேல விழுவரும். கீழே விழுந்து உடச்சு சதற இந்த டோர் ஓப்பனிங் இருக்குல்ல அதை வச்சு தப்பிச்சிருவா. ஓ எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஆனா நல்ல வியூவா இருக்குல்ல. டர்போ கிரேட் வரைக்கும் மிதந்துட்டு இருப்பாளா. அடியே நீ எங்கடி இங்க வந்த? எது நானா? என்னைய பத்தி என்ன நினைச்ச? சைக்கோ வந்து அந்த பையனோட அட்ரஸ் சொல்றப்ப நான் கேள்விப்பட்டேன். ஆனா அது வந்து ஆர்ட் ஸ்பிரிங்கோட டெரிட்டரின்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அவனோட பேக்ல ஒளிஞ்சு வந்துட்டேன். சரி இப்ப இந்த பில்டிங் வேற உடஞ்சு போச்சு, நம்ம என்ன பண்றது? நம்ம என்ன பண்ண முடியும்? நானும் அதை உடைச்சேன். அங்க இருக்க எல்லா பீப்புளையுமா வந்து இந்த கீடோ ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு வேலையா போச்சுடா, இவங்கள போலீஸ்ட புடிச்சு கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பானுங்க. அவங்கள அடிங்க, அவங்கள உதைங்க, அவங்கள ஏதாச்சும் பண்ணுங்க, போலீஸ்ல புடிச்சு கொடுத்து வாழ்க்கை முழுக்க ஜெயில போடுங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே போயிட்டு இருப்பாளா. எனிவே தேங்க்யூ கிராணி. எதே நான் உன்னைய சேவ் பண்ணனா? நான் உன்னைய சேவ் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச அந்த வெசலோட எபிலிட்டியில நீ தப்பிச்சிருப்ப. ஐ மீன் அந்த வெசல் அப்படிங்கிறது அந்த ஆர்ட் ஸ்பிரிங் இருக்குல்ல, அந்த ஆர்ட் ஸ்பிரிங்கோட இதை சொல்றாங்க, ஆவி சம் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி. சரி நீ ஜிஜியோட வீட்டுக்கு போறப்ப நீ ஏதாச்சும் பாத்தியா? ஏன்னா நீ வந்து டர்போ கிராணி, உன்னோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும்ல, ஏதாச்சும் பார்த்த? எது நானா? நான் எதையுமே பார்க்கல. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆபத்தானது தான். ஏன்னா அந்த வீட்டுல ஹியூமன் பிளட்டால நிரம்பி இருக்கு அப்படின்னு சொல்லி தூங்க போயிடுவா. அதே சமயம் இவங்க வந்து இங்க சிரிச்சிட்டு இருப்பானுங்க. என்ன மேட்டர்னா இந்த பொம்மளைக்கு வந்தாளுக்குல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாக்லேட் அது இது எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிட்டு ஊரு கதை உலக கதை எல்லா கதையும் உட்காந்து பேசிட்டு இருப்பாளுங்க. ஏய் ஜின்னு என்னடா அங்க நின்றுட்டு இருக்க, வந்து இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. உனக்கு தெரியும்ல இப்படிதான் சோசியலா இருக்கவங்களா இருப்பாங்க. ஆனா என் மனசுக்கு நீ நன்றி சொல்லிதான் ஆகணும். ஏன்னா உங்க அம்மா அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்ப இந்த வீட்டுக்கு 2 வாங்காம நீ தங்க வச்சிருக்கேன் பாத்தியா, அங்க இருக்கண்டா நானு. ஆமா நன்றிங்க. நான் மட்டும் இல்ல மவனை, நிலா காலி, நிலா நடுத்தர நின்று பிச்சை தண்டா எடுத்துருக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருப்பாளுங்க. டேய் அவன் யாரா? இவங்க தான் கீட்டோ ஃபேமிலி அண்ட் இவங்க தான் இந்த இடத்தோட ஓனரு. எங்க அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால என்னால ரெண்டல் கொடுக்க முடியல. இருந்தாலுமே இவங்க பெரிய மனசு பண்ணி இங்க தங்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும், இல்லைன்னா அவங்க சொல்ற மாதிரி தான் இருந்திருப்பேன். ஐயோ நீ சொல்றத பார்த்தோம்னா அந்த உடைச்சது. ஆமாண்டா அது பெரிய பிரச்சனை தான், பட் பார்த்துப்போம். எங்க பர்மிஷன் இல்லாம நீ எங்க போயிட்டு வந்த? எது நானா? நான் எங்கேயும் போலங்க. இங்க நிக்கிறான் பாத்தீங்களா, இவன் என் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவனை கூட்டிட்டு வரலான்னு போனேன். அதை நான் பண்ணலாம்ல.
எனக்கு தெரியும் நீ பண்ண மாட்டான்னு தெரியும், இருந்தாலும் நீ ஏதாச்சும் பேய் ஓட்டவுல கூட்டிட்டு வந்த. ஏய் என்னடா என்ன இதெல்லாம் சிரிக்கிற மேட்டரே கிடையாது, பேயாச்சு அதாச்சு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எங்களோட பேர் எங்க ப்ராப்பர்ட்டியோட பேரை கெடுக்கலான்னு பாக்குறியா, இந்த மட்டும் ஏதாச்சும் போயிட்டு கிளப்பி விட்டுறாதா இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு. இல்ல இல்ல இவளை பார்த்தா பேய் ஓட்டுற மாதிரியாங்க இருக்குது, இவ எங்க இதெல்லாம் பண்ண போறா. உனக்கு தெரியும்ல என்கிட்ட அண்டர் லைசன்ஸ் கன் இருக்குது, நீ ரீசெண்டா கேள்விப்பட்டிருப்பிய மவுண்டன் ரொம்ப ஆபத்தா இருக்குது, நிறைய பேர் செத்து போறான்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாரு, நான் மானசோட போய் அங்க ஒரு மனுஷன் வந்து மாட்டிக்கிட்டா, புரியுதுல. அவ்வளோலாம் யோசிக்காதீங்க, அவ்வளோலாம் கிடையாதுங்க, ஏங்க நீங்க வேற. ஆனா எல்லா நேரத்துலயும் இந்த மாதிரி கண்ணை தூக்கி நீட்டாதீங்க, போலீஸ் பிடிச்சாங்கன்னா அப்படிங்கிறப்ப திடீர்னு போலீஸ் உள்ள வந்துருவானுங்க. டேய் என்னடா நடக்குது இங்கேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே எங்களுக்கு புரியாது. இவங்க யாருன்னா இந்த பாத் இருக்குல்ல, அதாவது ஹாட் ஸ்ப்ரிங், அந்த இடத்த சம்பவம் பண்ணாங்களே அவங்க தான் அவங்க. இங்க பாருங்க நீங்க ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு சமயத்துக்கு மேல நான் கையை விரிச்சிருவேன் பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். எப்பாடே இந்த தடவை எங்கடா போய் பிரச்சனை எடுத்துட்டு வந்தீங்க, நம்ம குடும்ப மானத்தை சந்திச்சிருக்க வச்சிருக்கீங்க போல இருக்கு, எவனாச்சும் நம்ம ஃபேமிலியில அரஸ்தானா நம்ம மானம் என்ன ஆகுறது. அதெல்லாம் இருக்கட்டுமா. சரி ஜின்னு என்னப்பா உன் கதை என்ன, எங்க போயிட்டு ஊர் சுத்திட்டு வந்த. நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போனேங்க. ஏய் என்கிட்ட போய் சொல்லாத, ஏன்னா ஜாப்பனீஸ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை பொய். சரி நீ உன் ஃப்ரெண்டுன்னு தானே சொன்ன, இவனுக்கு பிடிச்ச சாக்கர் டீமோட பேரை சொல்றா. ஐயோ என்னடா பண்ணுதுன்னு இவன் முடிச்சிட்டு இருக்க, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு உனக்கு பிடிச்ச டீமை கேட்டா சொல்ல மாட்டான். அது என்ன பண்றது, செயின்ட் ஜெர்மன் அப்படின்னு சொன்னு எல்லாத்துக்கும் சாக்கு. ஆஹா கரெக்டா சொல்லிட்ட அப்படிங்கிற விட இவன் சிரிச்சுட்டு போயிடுவானுங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆக்சுவலா எதை பார்த்து சொல்லியிருப்பானா, இந்த ஓட்டையை மறைக்கிறதுக்கு ஒரு போஸ்டர் ஒட்டி இருப்பாங்களே அதை வச்சு சொல்லியிருப்பான். மேட்ருக்கு வருவோம். ஆமா அந்த பொண்ணு எப்போ வருவா, எது எந்த பொண்ணுங்க பாத்தியா லாஸ்ட்ல சம்பவத்தை பண்ணிட்ட பாத்தியா, எங்கள்கிட்ட பொய்யா. அதே சமயம் மோமா என்ன பண்ணிருப்பானா, சுச்சினோக்கோ அப்படிங்கிற ஒரு ஸ்னேக் மான்ஸ்டர் வந்து இங்க சுத்திட்டு இருக்கதா தெரியும், அதை வந்து ஸ்ட்ரைன் பண்ணி வச்சு கும்பிட்டு இருப்பானுங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து ஏதாச்சும் டீட்டெயில் கிடைக்குமோ அப்படிங்கிற மட்டும் வந்திருப்பா. ஏங்க இது சுச்சினோக்கோ ஸ்ட்ரைன் தானே. ஆமா அதே தான். ஆனா இந்த மட்டும் ஒரு ஆக்வர்டான டைமிங்ல வருவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா இப்போதான் நான் பூட்டுபரா மாறலான் இருந்தேன். இந்த பூட்டுபர்ன்ற வார்த்தையை கேட்டோன்னா நான் தேடி தேடி என்னென்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் அப்படி ஒரு லிட்ரேச்சரே கிடையாது. ஆக்சுவலாக அது என்னன்னா, நம்ம ஊர்ல யூடியூப் இருக்குல்ல, அது மட்டும் அவங்க ஊர்ல ஒன்று போல இருக்கு. பிகாஸ் அடுத்த வர லைன் எல்லாம் படிக்கிறப்ப எனக்கு அப்படிதான் தோணுச்சு, நீங்க இந்த டைமிங்லேயே வரணும், நான் இப்போதான் யூடியூபர் ஆகலான்னு ஒரு ஆசையில இருந்தேன். இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த இடம் பயங்கரமா இருக்க போது போல இருக்கு. முடிச்சுட்டு நம்ம உட்கார என்ன கூட்டிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போவா. போய் பார்த்தா இது சுச்சினோக்கு பாம்பு மாதிரியே இல்லை. நான் ஒத்துக்கிறேன். ஆக்சுவலாக அங்கே இருக்க டாக்குமெண்ட்டில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, ஒரு டிராகன் வந்து வானத்தில் பறந்து ரெயின்போ கிரியேட் பண்ணுறதாகவும், அதோட கோவம் அப்படிங்கிறது இந்த மவுண்டனில் இருக்க வில்லேஜ் பீப்புளை அழிக்கிறதாகவும் அதை முழுங்குறதாகவும் ஒரு இது இருக்கும். இதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஜெயண்ட் ஸ்னேக் இருக்குல்ல அதை வந்து ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஊரில் ஒரு வால்கனோ இருக்கு, அதில் தான் அது வாழ்றதாகவும், அது எப்பெல்லாம் பசிக்குதோ அப்போ அந்த வால்கனோ எரப்ஷன் நடக்கிறதாகவும் நம்பிட்டு இருந்திருக்காங்க. அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு தடவை இந்த வால்கனோ எரப்ஷன் காட்டுறப்ப ஒரு ஆஃபரிங்கை கொடுப்பாங்க, அதாவது ஹியூமன் சாக்ரிஃபைஸ். இந்த மட்டும் ஆஃபரிங்க மோஸ்ட்லி இந்த சின்ன பசங்க இருக்காங்களா அவங்கள தான் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த சம்பவம் நடந்து 200 வருஷத்துக்கு மேல ஆகுது. இந்த 200 வருஷமாவே அந்த வால்கனோ அப்படிங்கிறது வெடிக்காமலே இருந்திருக்கு. இதனால கீழே வந்து ஹீட் பில்ட் ஆகி ஹாட் ஸ்ப்ரிங்கா மாறி வந்திருக்கு. ஸோ இப்போ இருக்க அந்த ஹாட் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட ஒன்று. லாஸ்டா இந்த கதையில அந்த பாம்போட உம்பிளிக்கல் கார்டு, அதாவது இந்த தோல் இருக்குல்ல, அது விட்டுட்டு போன அந்த தோலை வச்சு இவங்க சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு கோயிலை கட்டி அதை வழிபட்டு கும்பிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஜெயண்ட் ஸ்னேக்கை ப்ரே பண்றதுனால அந்த வால்கனோ எரப்ஷன் அப்படிங்கிறது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இருக்காங்க. இந்த கதையெல்லாம் நான் படிச்சு பார்த்தேன். இந்த சுச்சினோக்கு பாம்பு அப்படிங்கிறது என்ன கதை, அதாவது எங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, அது வந்து ஒரு மித்திகல் பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அதனால தான் எங்க வில்லேஜர்ஸுக்கும் ஒரு பெரிய இதா இருக்குது. ஏன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதை கதையை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் டூரிஸ்ட் பாட்டவே நினைச்சு வராங்க. சொல்ல போனா உங்களை மட்டும் ஆளுங்க. ஆனா என்னதான் இது வந்து ஒரு கதையை இருந்தாலுமே இது எல்லாமே மனுஷங்க பண்ண ஒரு தப்பு. ஏன்னா பயம் அப்படிங்கிறது மனுஷன் உன்னோட தூண்டக்கூடிய ஒண்ணு. அதனால தான் ஹியூமன் சாக்ரிஃபைஸ் அளவுக்கு அதை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இங்க இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த தப்புகளை சரி பண்றதுக்காகவும் இந்த தப்பு மறுபடியும் நடக்காம இருக்கிறதுக்காகவும் தான் நான் இருக்கிறேன். ஆனா உண்மை என்னன்னா, நான் ஒரு யூடியூபர் ஆகணும் தான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏப்பா இந்த கதையில அந்த யூடியூப்ல போட்டு பணத்தை வாங்கிட்டு போவியா, இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க.
ஸோ இருக்கிறத வச்சு பார்த்தோம்னா சுச்சினோக்கு அப்படிங்கிற பாம்பு எதுவும் இல்லாத மட்டும் தான் தெரியுது. உக்காரான் மட்டும் இதை கேட்டானா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவான். லாஸ்ட்ல பார்த்தா அது லோக்கல் கட்டுக்கதையா மாறிடுச்சே. சரைட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். லே என்னதை பார்த்தீங்க, பேயா பார்த்தீங்களா காப்ளினை பார்த்தீங்களா அப்படின்னு பார்த்தா வீட்டுக்குள்ள அரையங்குறையமா நின்றுக்கிட்டு அவங்கள அடிச்சு துவைச்சிருப்பானுங்க. இதை பார்த்தோன்னா மோமுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அங்கேருந்து ஜம்ப் அடிச்சு ஒரு விட அப்படியே சுத்திக்கிட்டு கீழே விழுவானா. இன்னொருத்த ஓடி வந்துட்டு இருப்பான். அவனை பவர் யூஸ் பண்ணி ஒரு கீழே குனிய வச்சு ஒரு எத்து விடுவா பாருங்க. அவ்வளோதான் செல்லியமுக்குள்ள சதறிடும். அப்படின்னு சொல்லி இவங்க ஓடி வந்துட்டு இருப்பானுங்களா. அங்கேருந்து பக்கத்துல இருக்க டேபிள் தூக்கி மண்டையில மட்டான்னு அடிக்க ஒருத்த மட்டும் குனிஞ்சிட்டு இருப்பான். அவளுக்கு ஒரு ஏத்துவா பாருங்க. அப்படிப்பட்ட ஏத்து அது. டக்குனு பின்னாடி வந்து ஒரு அப்படியே நசுக்கிட்டு இருப்பாளா. இவளால மூச்சே விட முடியாது. என்னால மூச்சு விட முடியல, என் பவர்ஸ், இப்ப நான் என்ன பண்ண போறேன். அவ்வளவுதான் ரொம்பலாம் கஷ்டப்படாத, நல்ல பொண்ணா நாங்க சொல்றதை கேளு. திடீர்னு நம்ம டெர்பகானி என்ட்ரி கொடுத்து ஒரு குத்து விடுவாரா. இதுல நில தடுமாறி பாட்டில கால வச்சு வலிக்க விழுந்துருவான். எவன்டா அவன்? நான் தூங்கிட்டு இருக்கப்ப என்னை பிடிச்சு நசுக்குனது. டேய் டெர்பகானி, எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்றியா? எது, நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? சரி யார் இவனுங்க, அதைத்தாமா நானும் தெரிஞ்சுக்கணும். இங்க பாரு, அமைதியா அங்கேயே இரு. நான் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டேன், எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். எது, வீட்டை விட்டு வெளில போங்கடா, இப்பே கிளம்புங்கடா அப்படிங்கிறப்ப ஜம்ப் அடிச்சு வந்து இவ ஒரு எத்து விடுவாளா. விட்ட எத்துக்கு மோமோ பரப்பா. டக்குனு பவர் மூலியமா பின்னாடி இருக்க டேபிள இழுக்க இவ என்னென்னமோ பண்ணி ஒரு மார்க்கமா நின்றுட்டு இருப்பா. மோமுக்கு ஒரு பகுட்டு சாக்காக அங்கேருந்து ஜம்ப் அடிச்சுட்டு வந்து மோமோ ஒரு எத்து இந்த வாங்கிக்கோன்னு சொல்லி கோபுரா மட்டும் ஒரு ஸ்டைல வச்சு அணக்கொண்டான்னு ஒரு குத்த விட இவங்க இந்த ஓட்டை போட்டு வச்சிருந்தாங்களா, அந்த செவுத்திலே பட்டு உள்ளார போய் விழுந்துருவா. நீங்க பயங்கரமா இருக்கீங்கம்மா. கீட்டோ ஃபேமிலியோட ஓல்டு அடினா உங்களை தான் சொல்லணும். யாரா அந்த பொண்ணு? இவளை பாக்குறப்ப எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஆனா என்ன பவர் யூஸ் பண்றான்னு தெரியலையே. ஏய் யாரையும் அந்த கிழவி? ஏன்னா ஊர் உலகத்துல இருக்க எல்லா கிழவியுமே இப்படிதானா? ஏம்மா உங்க பாட்டி ஒரு கிழவிதான். அம்மா அந்த பாருங்க, அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கு. ஆமா யாருடி நீ? உன்னைய பார்த்தா இந்த பேய் ஓட்டுற மாதிரியே தெரியல. ஆனா நீ என் ஃபெஸ்டிவலை இன்டர்ஃபியர் பண்ணதுனால எங்களுக்கு வேற வழி தெரியல. ஏன்னா நீ பண்ண போற ஏதாச்சும் ஒரு வேலை வில்லேஜ் அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உனக்கு தெரியுமா, இந்த கீட்டோ ஃபேமிலி அப்படிங்கிறது இந்த வில்லேஜை ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனா காப்பாத்தி வந்துட்டு இருக்கோம். அதனால நீ என்ன நினைச்சாலும் உன்னை பண்ண விட மாட்டோம். எது, ஒருத்தன் வீட்டுக்குள்ள பூந்தா வீட்டை உடைச்சு அவங்களே அடிச்சு இந்த மட்டும் பிரச்சனை பண்ற நீலாம் என்னை பேசலாமா? வீட்டை விட்டு வெளில போடி. ஓ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ குளிச்சில அந்த ஹாட் ஸ்ப்ரிங் பாத்து அதை பாதுகாப்பா வச்சிருக்கிறது யாரு? நாங்க தான் கீட்டோ ஃபேமிலி. இந்த 200 வருஷமா இந்த ஜெயண்ட் சர்பர்ட்டுக்கு ஆஃபரிங்க கொடுத்து இந்த வில்லேஜை செழிப்பாவும் மக்களை பாதுகாப்பா வச்சிருக்கவனுங்க. இதுதான் கதையா? இதனாலதான் 200 வருஷமா அந்த வல்கனோ அப்படிங்கிறது வெடிக்காமலே இருந்திருக்கு. நாங்க முடியும் இந்த ஆஃபரிங்க பாத்துக்கலாம்னா இந்த வில்லேஜ்ல இருக்கவனுங்க பார்பிக்யூவா மாறி இருப்பானுங்க. ஒரு நிமிஷம், நீ இந்த ஆஃபரிங் ஏதாச்சும் பேசிட்டு இருந்தியா? ஆஃபரிங்னா ஆல்டர் வச்சிருக்கணும், அதில் தானே சாக்ரிஃபைஸ் பண்ணுவானுங்க. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நீ கரெக்டாக சொன்ன, ஆனால் சேஞ்ச் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகாத ஒன்று. இந்த வில்லேஜில் இருக்க எல்லாமே மாறிட்டு இருந்துச்சு. அதனால தான் அந்த ஆல்டர் இருக்க இடத்துல நாங்கள் ஒரு வீட்டை கட்டினோம். அதுதான் இந்த வீடு. அப்பனா இது கிடையாது, இப்படி நடக்கக்கூடாது. ஜிஜியோட பேரண்ட்ஸ் நாங்கள் எவ்வளோ லக்கி பார்த்தியா? எக்ஸாக்டாக சொல்லணும்னா நாங்களே ஷார்டேஜாக இருந்தோம். எங்களுக்குனே கொத்த 3 பேர் இந்த மாட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த பெரிய பாம்பு இப்போ பயங்கரமான பசியில் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அந்த இடம் அப்படியே உதற ஆரம்பிக்கும். பின்னாடி பார்த்தா ஏதோ ஒரு உருவம் பின்னி பசஞ்சு ஒரு மார்க்கமாக நிற்கும். ஸோயா இதோட இந்த சாப்டரை முடிச்சுப்போம். ஆக்சுவலாக இது வந்து போன மாதம், வீடியோ வந்து ஜூலையில் வருது. நான் வந்து ஜூன் 15 என்னமோ இதை வந்து ரெடி பண்ணிட்டேன். சம் ப்ராப்ளத்தால் இதை வந்து அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஒன் பஞ்சு மணியுமே சரியாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதையுமே கூட சீக்கிரம் வரும். கைஜு நம்ம ரைட்டு பார்த்தோம்னா இது ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு பார்ப்போம். ஸோயா, ஐ லவ் யூ ஸோ மச்.